பாதுகாப்புக்கான மத்திய அமைச்சரவை கூட்டம் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் டெல்லியில் நடைபெற்றது. பாகிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் இந்திய பாதுகாப்பு படையினர் நடத்திய ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையை தொடர்ந்து பாதுகாப்புக்கான மத்திய அமைச்சரவை கூட்டம் முதன்முறையாக டெல்லியில் கூடியது. பிரதமர் மோடி தலைமையில் நடந்த இந்த கூட்டத்தில் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங், உள்துறை அமைச்சர் அமித் ஷா, தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் மற்றும் முப்படைகளின் தலைமை தளபதிகள் கலந்து கொண்டனர். அப்போது போர் நிறுத்தம் ஏற்பட்ட பிறகு காணப்படும் நிலைமை குறித்தும் ராஜதந்திர ரீதியாக அடுத்து மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் பற்றியும் அப்போது விவாதிக்கப்பட்டதாக தெரிகிறது. மேலும் அமெரிக்காவில் தலையீட்டால்தான் போர் நிறுத்தம் ஏற்பட்டதாக அதிபர் டொனால்டு டிரம்ப் கூறி வருவது, அமெரிக்காவுடன் வர்த்தக நடவடிக்கைகளை தொடர வேண்டுமானால் போரை நிறுத்த வேண்டும் என நிபந்தனை விதித்ததாகவும் கூறப்படுவது பற்றியும் கருத்துக்கள் பரிமாறப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதனிடையே குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவை இந்தியாவின் பாதுகாப்பு படைகளின் தளபதி அனில் சௌகான், ராணுவ தலைமை தளபதி உபேந்திர திவேதி, விமானப்படை தளபதி ஏர் சீப் மார்ஷல் ஏபி சிங், கடற்படை தலைமை தளபதி அட்மிரல் தினேஷ் திரிபாதி ஆகியோர் சந்தித்து ஆபரேஷன் சிந்தூர் குறித்து எடுத்துரைத்தனர். முப்படைகளின் சிறப்பான செயல்பாடுகளுக்காக குடியரசுத் தலைவர் அப்போது பாராட்டு தெரிவித்தார்.